இந்த பதிவில் நான் சொல்லக்கூடிய பொருளை பார்த்தாலே உங்களுக்கு புதையல் தேடி வரும். அப்படி இருக்கும்போது அதை நீங்கள் ஒரு 5 ரூபாய் செலவு பண்ணி வாங்கினீங்க அப்படின்னா எவ்வளவு பணம் சேரும், எவ்வளவு உங்களுக்கு செல்வம் உண்டாகும்னு நீங்களே கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு கஷ்டப்பட்ட ஏழை ஒருத்தன் தினமே பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் வறுமையில் இருக்கிறான். பொய் பேச மாட்டான், அவன் சுறுசுறுப்பானவன் தான், சோம்பேறியும் கிடையாது. ஆனால் அவனுடைய முன்ஜென்ம பிரதிபலன் பார்த்தீங்கன்னா அவன் எங்கே போனாலும் அவனுக்கு வேலை கிடைக்காது. ஒரு நாள் அவனுக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சு, வாழ்க்கையே நொந்து போய் அப்படியே நடந்து போயிட்டுருக்கும்போது அவன் பக்கத்தில் ஒருத்தர் வாரார். அவர் உடம்பு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா திருநீர் பூசியிருக்கார். திருநீர் பூசிய ஒரு சிவனடியார் வாரார். அவரை பார்த்ததும் இவன் கேட்குறான், ஐயா எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்குது, அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறான். இப்படி எதுக்கு உடம்பு ஃபுல்லாக சாம்பலை பூசியிருக்கீங்க அப்படின்னு கேட்குறான். சிவனடியாரும் இதுதான் மனித உடல் இறுதியின் வெளிப்பாடு, எல்லாருமே ஒரு கைப்பிடி சாம்பலாக தான் போகிறோம், நம்மளுடைய கடைசியே பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி சாம்பல் தான், அதை நாம் தினம்தோறும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் என்னுடைய உடல் முழுக்க நான் பார்த்தீங்கன்னா இந்த விபூதியை நான் பூசியிருக்கேன். இன்னொன்று விபூதி மகாலட்சுமியோட அம்சம், இதை அணிஞ்சாலே செல்வம் பெருகும், அதனால தான் நான் தினம்தோறும் திருநீர் பூசியிருக்கிறேங்கிறார். உடனே அவன் சொல்கிறான், நான் இதை பூச முடியாது, எங்கள் குல வழக்கத்தில் இதெல்லாம் பூசக்கூடாது, இதெல்லாம் யாரும் பூச மாட்டாங்க, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், நான் என்ன செய்யட்டும் இப்போ அப்படின்னு கேட்குறார். அதுக்கு சிவனடியார் சொல்கிறாருங்க, நான் சொல்கிறேன், உன்னால் பூச முடியாது இல்லையா, நீ பார்க்க மட்டும் செய், பார்க்க மட்டும் செஞ்சாலே போதும், உனக்கு கண்டிப்பாக புதையல் கிடைக்கும்னு சொல்லிட்டு போயிடுறார். மறுநாள் அவன் எப்படி பார்த்தான் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்க இருக்கிறவங்க. பதிவை பார்ப்பதற்கு ஒரு சிறிய அறிவிப்பு. அக்ஷயபாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளுக்கு ஏற்ற முறையான பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இப்போ நீ திருநீர் பூச முடியாதுன்னு சொல்லிட்டேன், அப்போ திருநீரை பூசினவங்களை மட்டுமாவது டெய்லி உன்னை பாருன்னு சொல்லிட்டேன். டெய்லி அப்போ நான் உங்களே பார்க்கட்டுமான்னு கேட்குறான். டெய்லி நான் அந்த பக்கம் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே இவனுக்கு டக்குன்னு ஒரு யோசனை வருது. நம்ம ஊரில் ஒரு மண்பாண்டம் செய்கிற குயவன் இருக்கான், அவன் தான் டெய்லி நெத்தி முட்டை பட்டை அடிச்சுட்டு தானே வெளியில் போகிறான், வேலைக்கு போகிறான், அவனை டெய்லி நம்ம பார்க்கலாம், இவர் சொன்ன மாதிரி ஏதாவது நடக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறான். அதை மாதிரியே அதுக்காக நான் மறுநாள் காலையில், அவன் காலையில் ரொம்ப நேரமாக கிளம்பிடுவான், அப்போ நம்ம நேரமாக எந்திரிச்சு போய் அவனை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறான். நேரமாக எழுந்து போய் பார்க்குறான், ஆனால் அந்த இடத்துல அந்த குயவன் இல்லை. காலையில் அவன் வேலைக்கு போயிடுறான். பரவாயில்ல, இன்னைக்கு என்ன நடந்தாலும் சரி, அந்த சிவனடியார் சொன்ன மாதிரி திருநீர் பூசிய அந்த குயவனை போய் நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம்னு சொல்லிட்டு அவன் வேலை செய்கிற இடத்துக்கு போகிறான். அந்த குயவன் மண்பாண்டம் செய்கிறதுக்காண்டி மண் வெட்டுறதுக்கு வெட்டிட்டு இருக்கான். அதாவது மண்ணை பூமியிலேருந்து எடுத்துட்டு இருக்கான். எடுத்துட்டு இருக்கும்போது என்ன கிடைக்குன்னா, அவனுக்கு ஒரு பெரிய புதையல் பானை கண்ணுக்கு தெரியுது. அதை அவனால் தூக்க முடியல. தூரத்தில் இருக்கிறவன் அவனை பார்க்குறான். அவன் குனிஞ்சு மண்ணை வெட்டிட்டு நிமிரும் போது அவனுடைய முகத்தில் இருக்கிற திருநீர் அவனுக்கு தெரியுது. இவன் மனசெல்லாம் சந்தோஷம், ஐயோ இவனை மிஸ் பண்ணிட்டோம்னு நினச்சிட்டோம், இன்றைக்கி பார்த்துட்டோமே, அப்போ சிவனடியார் சொன்ன மாதிரி நமக்கு செல்வம் வருதான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தில் என்ன செய்யறான், குதிக்கிறான். குதிச்ச உடனே தூரத்துல இருந்து குயவன் கேட்குறான், பார்த்துட்டியான்னு கேட்குறான். ஆமாம் நான் பார்த்துட்டேன், நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அதனால் அப்படின்னு சொல்கிறான். சரி பார்த்துட்டியா, அப்போ நீ முதல்ல இங்கே என் பக்கத்தில் வான்னு கூப்பிட்றான். சரி எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போனால், இங்கே பார்த்தியா இவ்வளோ பெரிய புதையல் கிடச்சிருக்கு, இது நாம் 2 பேரும் சேர்ந்து தூக்கலான்னு சொல்லி தூக்குனா உள்ள அவ்வளவு பொற்காசுகள், அத்தனை வைரங்களும் வைடூரியங்களும் மரகதக்கல்லும் கோமிதக்கல்லும் அவ்வளோ உள்ளே இருந்துச்சான். அவனுக்கு மனசு ஃபுல்லாக சந்தோஷமா. சிவனடியார் திருநீர் பூசியவனை நீ பார்த்தாலே போதும், உன்னுடைய தரித்திரம் தீரும், உனக்கு செல்வம் சேரும்னு சொன்னார். அதை மாதிரியே இன்னைக்கு நம்மளுக்கு இவ்வளோ பெரிய புதையல் கிடச்சிருக்கேன்னு சொல்லி மனசில் அவ்வளோ சந்தோஷப்பட்டானா. அதனால் நீங்களும் தினம்தோறும் நெற்றியில் திருநீர் பூசிக்கொள்ளுங்கள். இது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், உங்கள் மனசு திருநீர் பூச இறுதியில் எதுவுமே நமக்கு கிடைக்க போகிறதில்ல. அதாவது எதுவுமே நிரந்தரமே கிடையாது. கஷ்டமாக இருந்தாலும் சரி, அது மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி, நிரந்தரமே கிடையாது அப்படிங்கிறத இந்த திருநீர் உங்கள் கூட இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு புரிய வைக்கும். மூன்றாவது, இந்த திருநீரை வாங்கி நீங்கள் கோவிலுக்கு தானம் பண்ணிங்கன்னா செல்வந்தராகும் யோகம் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுங்க. இப்போ நான் சொன்ன இந்த சூட்சமும் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு திருநீர் பாக்கெட் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 10 ரூபா தான் இருக்கும். அதை வாங்கி நீங்கள் தவறாமல் எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ, இன்றைக்கி தான் செய்யணும் நாளைக்கு தான் செய்யணும்லாம் கிடையாது, நம்பிக்கையோடு திருநீர் வாங்கி நீங்கள் கோவிலுக்கு தானம் கொடுங்க, சிவாலயத்துக்கு தானம் கொடுங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தரித்திரமும் அறவே நீங்கி பணக்காரர் ஆகும் யோகம் உங்களுக்கு ஏற்படும். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். இப்போ நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.
ஹரஹர் சங்கர ஜெய ஜெயசங்கர. மகாபெரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.